இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்கு இனியவர்களே, இந்த நாளில், இந்த சிறப்பான நாளில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தரணி எங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அருட்தந்தை ஆல்பர்ட் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உண்மையிலே மகிழ்ச்சியான நாள். நம்முடைய இனத்தின் விழா. நம்முடைய இனம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்முடைய மொழி, நாம் சார்ந்திருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்கிறோம். நாம் வாழ தேவையான அனைத்தையும் கொடுக்கிற இந்த பூமி தாய்க்கு இந்த நாளிலே நாம் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிற அந்த பொங்கல், அந்த சுவையான பொங்கல், இனிப்பான பொங்கல், இந்த கரும்பு அதுவும் இனிப்பு தான். அதுபோல் நம்முடைய வாழ்வும் இனிமையாக அமைய சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த திருப்பள்ளியில், இந்த நாளில், இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் விவசாயிகளுக்காக நாம் வாழ, நம் உயிர் வாழ நமக்கு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வுக்காக அவர்களுடைய நிலையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றைய கால சூழ்நிலையிலே அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆகவே உலகம் முழுமைக்கும் வாழக்கூடிய விவசாயிகளுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு
அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலத்தின் விளைச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வுலகில் உமது மேலான பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு போதுமான விளைச்சலை அளித்தது போல எங்கள் உள்ளமாகிய நிலத்தில் நீதி தளிவிட்டு அன்பின் நற்கனிகளை விளைய செய்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 21 முதல் 24 வரை மற்றும் 26 முதல் 27 வரை. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள், ஏனெனில் பாலைநில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன, அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சியோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் ஆண்டவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கின்றேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். இரண்டாம் வாசகம். செல்வர்களாயிருப்பவர்கள் நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைத்தலாகாது. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 மற்றும் 17 முதல் 19 முடிய. அன்பிற்குரியவரே, இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மனநிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதை கொண்டு வந்தது இல்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவினமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று
பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. இவ்வுலகில் செல்வர்களாய் இருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு. அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்கு உள்ளதை தாராள மனதோடு பகிர்ந்து அளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கு என்று நல்லதொரு அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 15 முதல் 21 முடியும். இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பொங்கல் வாழ்த்துக்களோடு இன்று உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பொங்கல் என்று சொன்னாலே தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் நிறைந்த ஒரு விழா. பொங்கல் என்பது வெறுமையான ஒரு ஏதோ சட்டியில் நம்ம பொங்கலை சமைத்து சாப்பிட்டு மகிழ்வது அல்ல. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட பொங்கலினுடைய சுவை என்பது அதை கொண்டாடுகிற போது உள்ளத்தில் நிறைந்திருக்கிற மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பொங்கல் விழா தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அரிய விழா இது. ஒவ்வொரு இனத்திலேயும் இப்படி ஒரு விழா கொண்டாடுறது வழக்கமாக இருக்கிறது. அது வித்தியாசப்படுகிறது. அவங்கவுங்க இனத்தில் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளரிஷ்மெண்ட், அதாவது ஒரு நிறைவினுடைய மகிழ்ச்சியினுடைய அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த விழாவை கொண்டாடுறாங்க ஒவ்வொரு விதமாக.
நாங்கள் மலேசியா போயிருந்தப்போ அவங்க ஃபாதர் எங்களை ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அங்கே வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சில சீனாவை சேர்ந்த சில நண்பர்கள் இருந்தாங்க. அங்கே அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் வந்து ஒரு காரியத்தை அங்கே செய்தாங்க. ஒரு உணவு வந்து ஒரு தட்டில் வைக்கப்பட்டது. அப்போ எல்லோரும் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபெஸ்டிவல் அவங்க அந்த உணவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க, எல்லோரும் ஸ்பூன் ஃபோர்க் எடுத்துகிட்டு எல்லோரும் என்ன செய்தாங்க, அவங்க கிண்ட சொன்னாங்க. அப்போ எல்லோரும் அதை கிண்டணும். அப்போ கிண்டும் போது கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்தது, அந்த தட்டை விட்டு வெளியே விழுந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தூக்கி அப்படி மேலே இப்படி போட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் சத்தமாக மகிழ்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இப்படி செஞ்சாங்க. எங்களுக்கு அது புதுமையாக இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதாவது திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் தேங்கிங் த லார்ட் ஃபார் ஃப்ளரிஷ்மெண்ட். கடவுள் இப்படி கீழே சிந்துறதை பார்த்து நம்ம வந்து சங்கடப்படக்கூடாது, ஏன்னா அது ஓவர்ஃப்ளோயிங் அப்படின்னு அவங்க ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அது நிறைந்து வழியுது, அதை தான் அதனுடைய அடையாளமாக அவங்க வைத்தாங்க. இதுபடி ஒவ்வொரு இனத்திலையும் ஒரு வெளிப்பாடு இருக்கிற, அது என்னன்னா நிறைவை காட்டுகிற ஒரு வெளிப்பாடு. அது நம்முடைய தமிழ் சமூகத்தில் கிடைத்திருக்கிற இந்த பொங்கல் விழா என்பது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு விழா. இன்றைக்கி கிறிஸ்தவ சமூகத்தில் இந்த விழா வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு விழாவாக மாற்றப்பட்டு இருக்கிறார். அதன் சமீப காலத்தில் அது நாளடைவில் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சோம், நாம் வந்து சில கலாச்சாரத்தையும் இந்த நம்முடைய பண்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இணைத்து பார்க்காம நம்ம வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வழிபாடு வந்து வெஸ்டர்னைஸ்டு வே ஆஃப் வர்ஷிப் தான். இது வந்து தமிழ் இப்போ நம்ம இப்படி உடுத்திருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்திலிருந்து கிடைத்த அடையாளங்கள் இல்லை. இப்படியே யோசித்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு சில கலாச்சாரத்தினுடைய விழாக்களை எல்லாமே இது நம்மளதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டோம், ஒதுக்கிட்டோம். அப்படி ஒதுக்கிட்டு என்ன செஞ்சோம், நம்மளாக புதுசாக ஒரு நாள் எப்படியாவது பொங்கல் சாப்பிட்டு ஆகணுமே, அதனால் அந்தோனியாரை கூப்பிட்டுக்கிட்டோம். அந்தோனியாருக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், அவர் பொங்கல் சாப்பிட்ருப்பாரான்னு கூட தெரியல. அந்தோனியார் பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்தோம், அந்தோனியார் பொங்கலுக்கு மட்டும் கொண்டாடுறது நல்லா தெரியலையேன்ட்டு இங்கிட்டு ஒரு கூட்டம் ஆரம்பித்தாங்க. 3 ராஜா பொங்கல் அப்படின்னு வச்சாங்க. அந்த குடில் செட்டை கிளடும் போது ஏதாவது இனிப்பு கொடுத்து அதை நிறைவு செய்வாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க, 3 ராஜா பொங்கல் வச்சு அந்த பொங்கலை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த குடில் செட்டெல்லாம் கலைத்து அந்த முடிப்பாங்க. இந்த கிறிஸ்துமஸினுடைய நிறைவு அப்படின்னு காட்டுறது. அப்போ எப்படியோ ஒரு இடத்துல பொங்கல் சாப்பிட்டுறோம் அப்படின்னு நம்ம என்ன நிறைவோடு போயிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு சமூக பண்பாட்டு விழா. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்திருக்கிற விழா. நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்கிறான், நீ இந்த ஊருக்காரன் இல்லை, வெளியில் ஓடிப்போ அப்படின்னு சொல்கிறான். நாம் வந்து இந்த ஊரில் தான் பிறந்தோம், மண்ணின் மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம். தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் எத்தனையோ விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி கலாச்சார விழாக்கள் எல்லாம் இது நம்மளுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடக்கூடாது. ஒரு சிலர் எங்கள்கிட்ட இன்னமும் வந்து வாதிடுவாங்க, இதையும் அப்படி செய்கிறீங்க, அதையும் அப்படி செய்கிறீங்க, கோயிலில் ஏன் இதெல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் ஆண்டவர் அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது. பாருங்கள், நாம் சரியாய் புரிந்து கொள்ளணும். யாரோ ஒருத்தர் எங்கேயோ கொளுத்தி போடுறத வந்து நாம் வந்து எல்லாம் வெளியிலேருந்து வந்தோம், மேலேருந்து குதித்தோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை. நம்மளுடைய தமிழ் மண், நம்முடைய மண், அது கொடுத்துருக்கிற சில அடையாளங்கள், அதெல்லாம் நம்ம வந்து அர்த்தத்தோடு பார்க்கணும். இப்போது கிறிஸ்தவர் அல்லாதவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தெய்வ நம்பிக்கையை அதில் இணைச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க தெய்வ நம்பிக்கையோட கூடிய சில அடையாளங்களை வைப்பாங்க. நாம் என்ன செய்யலாம், அதை வேணால் தவிர்த்து கொள்ளலாம். அதுக்காக இந்த விழாவையே தவிர்த்துட்டு இது நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லி ஓடுனோம்னா நம்மை விட அறிவினர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் பைபிளில் நீங்கள் பாருங்கள், பைபிளில் இந்த பைபிளுக்கும் பொங்கலுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா நிறைய சம்மந்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அறுவடை விழா, இதுதான் அறுவடை விழா தான் நம்ம கொண்டாடுறோம், பொங்கல்னு சொல்கிறோம். ஏன் பொங்கல்னு நம்ம வேறு பேர் வச்சுருக்கிறோம், பொங்கி வருது, பானையில் பொங்கல் வந்து பொங்கி வரணும். அப்படி பொங்கி வரும்போது அந்த மகிழ்ச்சின்னு அது வெளியில் தான் வைப்பாங்க. இயற்கை சார்ந்த சூழலில் ஒரு நல்ல ஒரு தளத்தில் வயல் இருந்தால் வயலில் வைப்பாங்க. வயலில் வந்து களம்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் நெல்லெல்லாம் அடிப்பாங்க, அந்த இடத்துல வைப்பாங்க.
அப்படி வச்சு குலவம் போடுவாங்க. எல்லாம் ஒவ்வொன்று நாக்கெல்லாம் உலட்டி ஒரு பாட்டெல்லாம் பாடி பொங்கலோ பொங்கல்னு கையில் எல்லாம் அந்த தட்டுக்கிட்டெல்லாம் தட்டி கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வெளிப்படுத்தி தான் அந்த பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோன்னா அந்த சத்தம் பாருங்கள், பொங்கலோ பொங்கல் அப்படின்னா அப்படி பொங்கி வருது. அப்போ மகிழ்ச்சி பொங்குது. அப்போ இந்த வார்த்தைகளை சொல்லி தான் என்ன செய்கிறோம், கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஸோ இது ஒரு முறைமை, இது ஒரு தமிழ் சமூகத்தில் வந்த ஒரு முறை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முறையை நம்ம பைபிளுக்குள்ளே தேடி பார்க்குறோம். இப்படி ஒரு இப்படி ஒரு பொங்கல் விழா நடந்திருக்குதா, பைபிளில் இருக்குதா அப்படின்னா பைபிளில் தான் நிறைய அடையாளம் இருக்குது. நாம் தான் முக்கியமாக இதை கொண்டாடி ஆகணும்னு பைபிள் சொல்லுது. மற்றவங்க கொண்டாடினா கொண்டாடிட்டு போகிறாங்க, நாம் விடக்கூடாது. பைபிள் சொல்லுது பாருங்கள், லேவியர் புத்தகத்தில் 23:10 சொல்லுது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ குருவிடம் கொண்டு கதிரை கொடுக்கறது, காணிக்கையாக கொடுக்கறது, இது ஒரு அடையாளம். விடுதலை பயணம் 23:16 நம்ம பார்க்குறோம், வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதற்பலன் கிட்டும்போது அறுவடை விழாவும், ஆண்டு தொடக்கத்தில் வயலிலிருந்து உனது உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் சேகரிப்பு விழாவும் எடுக்க வேண்டும். இன்றைக்கி தை மாதத்தினுடைய முதல் நாளில் தான் இந்த இந்த விழா கொண்டாடப்படுது பாருங்களேன். தையில் தான், அதான் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அன்றைக்கி காலையில் பொங்கல் அன்னைக்கு ரேடியோவை போட்டோம்னா அப்போல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்கும். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டுருவாங்க. அப்புறம் பொங்கலோ பொங்கல் நிறைய பாடல்லாம் வந்திருக்குது. அப்போ இந்த பாடல்களை கேட்குற போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். இது எந்த மகிழ்ச்சி? பொங்கல் சாப்பிடுவோங்கிற மகிழ்ச்சியை விட ஏதோ ஒரு நிறைவு, எல்லாமே சரியாய் நடந்துக்கிட்டு இருக்குது, கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு, இன்றைக்கி நம்ம பட்டினியில் சாகலை, கடவுள் நமக்கு உடுத்தி இருக்கிறாரு, உணவளிச்சிருக்கிறாரு, சிட்டுக்குருவியில் பாரு அதுக்கு கடவுள் செய்கிறாரு, உனக்கு செய்ய மாட்டாரான்னு சொன்ன வார்த்தை நிறைவாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் நினச்சி நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விழா. அதுதான் பைபிள் சொல்லுது, அறுவடை விழாவும் சேகரிப்பு விழாவும் நீ எடுக்க வேண்டும். இந்த விழா எடுக்கணும். நீனு பாருங்கள், லேவியர் 23:29 பார்க்குறோம், நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா, அது 7 நாள் அளவு கொண்டாடப்பட வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாள். பாருங்கள், அதனால தான் மற்ற விழாக்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த பொங்கல் விழா மட்டும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பொங்கல் இந்த பொங்கல்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், விலங்குகளெல்லாம் இன்னும் நினைச்சிப்போம். காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், மனித பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த டேஸ் ஆர் எக்ஸ்டெண்டட். ஒரு 3 நாள் 4 நாள் இந்த பொங்கல் விழாவுடைய ஆர்டர் இருக்குது. அப்போ பாருங்கள், 7 நாள், அதில் முன்னாடியும் பின்னாடியும் விட்டுடு, முன்னாடி ஒரு நாள், முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாள்கள், நடுவில் இருக்கிற நாளெல்லாம் நீ கொண்டாடணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ பைபிளில் சொல்லப்பட்டது தானே இப்போ நடக்குது. 7 நாள் இல்லைனாலும் நம்ம இன்னும் இந்த பொங்கலுக்கு மட்டும்தானே இத்தனை விழாவை, இத்தனை நாட்களை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். பாருங்கள், லேவியர் 23:41 சொல்லுகிறது, ஆண்டுதோறும் 7 நாள் அளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். கொண்டாடுனா கொண்டாடிக்கப்பா, உனக்கு ஆஃபீஸில் வேலை இருந்தால் போய்க்கோ அப்படின்னு சொல்லலை. கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். எப்போ? தலைமுறை தோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம். என்றுமுள்ளன்னா என்ன? ஃபாரெவர். த கமாண்ட் இஸ் ஃபாரெவர். உனக்கு வயிறு இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம தலைமுறைக்கு தாண்டி கொடுத்துட்டு போகணும். பாருங்களேன், இன்றைக்கி இந்த சட்டத்தெல்லாம் நம்ம பைபிளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் எங்கேயோ மேலேருந்து குதித்தது போலையும், எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து நேற்று தான் கப்பலில் இறங்கினது போலையும் நம்ம பேசுகிறது சரியான ஒரு பார்வையாக இருக்க முடியாது. நம்ம தமிழ், அதை ஃபாதர் துவக்க உரையில் சொன்னது போல், தமிழ் என்பது நம்மளுடைய உயிர். அதை யாரும் நம்மகிட்ட பிடுங்க முடியாது. தமிழ் மெல்ல சாகும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வேறு உருவம் தான் எடுக்கும், சாக முடியாது. ஏன்னா தமிழன் உலகம் பூரா அவங்க நிறைஞ்சு கிடக்கிற ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். தமிழ் சமூகம் உலகம் பூரா கிடக்கிறது, அது விதைக்கப்பட்டுருச்சு. இனிமேல் அந்த தமிழை யாரும் அழிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ் என்ன செய்யும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் அதுக்காக நம்ம விட்டுடக்கூடாது. இந்த கலாச்சாரங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் வீடுகளில். இது என்ன விழா? இன்றைக்கி நம்ம வெளிநாட்டில் வெளி தேசத்தில் வாழக்கூடிய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
நம்ம வெளி தேசத்தில் ஒரு சில குடும்பங்களை நாங்கள் பார்க்குறோம். அவங்க வெளி தேசத்தில் வெளி நாட்டில் மொழிகள் மாற்றப்பட்டு சூழல்கள் மாற்றப்பட்டு இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த தமிழினுடைய ஆழத்தை அவங்க ஊட்டி அந்த தமிழ் அமுது கொடுக்கறதை நாங்கள் பார்த்துருக்குறேன். அந்த குழந்தைகள் தமிழில் பேசுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் அந்த உச்சரிப்போடு தமிழினுடைய உச்சரிப்போடு பேசுகிற போது நம்ம ஊரில் தான் நம்ம பிள்ளைகளுக்கு தான் தெரியல எந்த வார்த்தையை எங்கே போடுறதுன்னு பிள்ளைகள் அறியாமப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் ஆங்கில வகுப்பில் படிக்கிறதுனால இந்த தமிழை மறந்துட்டு நிற்கிறாங்க. திடீர்னு போய் ஒரு புத்தகத்தை பைபிளை கொடுத்து இதை வாசினாக்க வாசிக்க தெரியாமல் இருக்கிறாங்க. இது நாம் தமிழுக்கு செய்கிற ஒரு இழுக்கு. பெற்றோர்கள் நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆகவே இது என்னுடைய தாய், என் தாயை நான் விட முடியுமா? எங்கிட்ட தாய் மொழியை நான் விட முடியுமா? விட முடியாது. நான் குருத்துவ அபிஷேகம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போ ஒரு நபர் என்னை கேட்டாங்க, இந்த சபையை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்னாங்க. இந்த சர்ச்சை விட்டு வெளியில் வந்துரு அப்படின்னு என்கிட்ட டிமாண்ட் வச்சாங்க. நம்ம வேறு சில சர்ச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது என் தாயை நான் மாற்ற முடியுமா என்னைக்காவது? அதே மாதிரி தான் அங்கே எனக்கு உயிர் கொடுத்த தாய் ஒரு புறம். என் தாயை நான் எந்த சூழலையும் யாருமே மாற்ற முடியாது. அதே போல் என்னுடைய தாய் திருச்சபையை மாற்ற முடியாது என்னால். அதுக்கு நம்ம செத்து போகிறது நல்லது. ஒரு புறம் பார்த்திங்கன்னா என் தாய்மொழி, இது என் நாவில் புரண்ட மொழி, அம்மா என்று கூப்பிட்ட மொழி. இது பாருங்கள், இந்த பொங்கலுக்கும் இந்த மொழிக்கும் இதெல்லாம் இணைஞ்சு கிடக்கிற அதிசயம். அதனால தான் நான் இந்த மொழியை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். அதனால் இந்த மொழி அகங்காரம் நமக்கு தேவையில்லை, மொழியினுடைய ஆணவம் தேவையில்லை. ஆனால் மொழி கொடுக்குற அற்புதத்தை நம்ம உணரணும். இன்றைக்கி அதை தெரியாத பிள்ளைகள் இப்படியாக துன்பப்படுறதை நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் மேலே பிரச்சனை இல்லை, இந்த மொழியை உணர முடியாத பெரியவர்கள், இந்த மொழியினுடைய மகத்துவத்தை அறியாதவங்க அதை நீங்கள் கடத்தி கொடுக்க மறுக்கிறீங்களே, அதைத்தான் நம்ம இந்த நேரத்தில் கேள்விக்கு உட்படுத்துகிறோம். ஆகவே இந்த விழாக்கள் எல்லாம் தேவையான இன்னொரு முறை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் கேட்கக்கூடாது. உங்கள் வீட்டில் என்றைக்கு இந்த பொங்கல் விழா சமூகத்தில் கொண்டாடப்படுதோ அப்போ நீங்களும் கொண்டாடணும். நாம் அந்தோனியாருக்கு பொங்கல் வச்சுக்கலாம், அப்போ வச்சுக்கோங்க, ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க, வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் சமூகம் இன்றைக்கு தான் பொங்கல் அப்படின்னு ஒரு நாளை குறிப்பிட்டு நம்ம கொண்டாடும் போது தயவு செய்து நீங்களும் கொண்டாடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இதோ இது பைபிளில் இருக்கிற இந்த வார்த்தையின்படியாக நம்ம கொண்டாடுகிறோம் என்று சொல்லுங்கள். கடவுள் இந்த பொங்கல் விழா வழியாக நமக்கு நிறைய செய்திகளை கொடுக்கிறார். இன்றைக்கி நேரம் அதிகம் இல்லை, சிறப்பு திருப்பலி. கொஞ்சம் பேர் என்னிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறீங்க, அதனால் நாங்கள் பூசையெல்லாம் இப்போ பார்க்குறத விட்டுட்டு நாங்கள் சுருக்கமாக பூசை இருந்தால் பார்த்துக்குறோம். பார்த்துக்கங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் பெருசாக யாரும் குறை சொல்லலை, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில பேர் அப்படி சொல்லுவாங்க, பிஸி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. நோ ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் பேசுகிறத குறைக்கிறது இல்லைங்க, நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் பிரசங்கத்தையாவது கேட்டுட்டு போங்க, நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படணும், அறிவிக்கப்படணும். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க, எப்படி கேட்டு தெரிந்து கொள்வார்கள்? அப்போ பாருங்கள், இந்த பொங்கல் விழாவில் வரக்கூடிய ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். பொங்கல் விழா, இந்த பொங்கலினுடைய அதிசயம் என்ன, பொங்கலுடைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன? அது பொங்குது பாருங்களேன், பானையிலிருந்து பொங்கி அது நமக்கு வெளியே வழிந்து அதில் ஒரு இனிமையான ஒரு சுவையுள்ள ஒரு உணவு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த உணவை எடுத்து நம்ம சுவைக்கிறோம். அப்போ அந்த உணவுக்கான ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது? நிலம் அதனுடைய விளைச்சலை கொடுத்தது, நிலம் கரும்பை கொடுத்தது, கரும்பிலிருந்து நமக்கு சர்க்கரை கிடைத்தது, அதில் போட்ட உப்பு கடலிலிருந்து வந்தது, தண்ணீர் அது ஒரு நீர் ஊற்றிலிருந்து கொடுத்தது. பாருங்கள், எதுவுமே நாம் உருவாக்குனது இல்லையே. அந்த பானை முதற்கொண்டு ஏதோ ஒரு குயவர் நமக்காக பானையை செய்து கொடுத்தாரு. நாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு அழகிய பொங்கல் என்கிற ஒரு வடிவம் கொடுக்கிற ஒரு உணவை எடுத்து அதை உண்டு மகிழ்கிறோமே. அப்போது அந்த உள்ளிருந்து கிடைக்கிற அந்த அழகிய வடிவம் நிறைந்த அந்த பொங்கலை நான் பெறுவதற்கு எத்தனை காரியங்கள் இணைந்து கிடக்கிறத பாருங்களேன். இன்றைக்கி கடவுள் இதை தான் நமக்கு சொல்கிறார். இந்த பொங்கல் விழாவில் கடவுள் என்னோடு இணைந்திரு. முதல்ல நம்ம யாரோட இணைந்திருக்கணும்னா ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? யோவான் நற்செய்தி 1:3 சொல்லுது, அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கி நாம் எப்போ இந்த கலாச்சார விழாக்களை நம்ம அவமானப்படுத்துகிறோமோ இல்லை ஒதுக்கி வைக்கிறோமோ
அல்லது இந்த பொங்கல் நமக்கு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னென்னா, மண்ணிலிருந்து தான் எல்லாம் கிடைக்கிறது. அந்த மண் பண்படுத்தப்படுகிறது. அந்த மண்ணிலிருந்து கிடைக்கிற அதிசயம் ஒரு உணவாக மாறுகிறது. அப்போ இந்த மண்ணை புரட்டி நமக்காக அந்த மகத்துவத்தை கொண்டு வர்றது யார்? விவசாயி. இந்த விவசாயம் இல்லைன்னா எந்த நாடும் செழிக்க முடியாது. இப்போ வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்கெல்லாம் விவசாயத்தை என்ன விவசாய நாடு அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாலும் கூட அவங்க என்ன மண்ணை தின்கிறார்களா? இல்லையே. அவர்களும் உணவைத்தானே உண்கிறார்கள். அவர்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விவசாயத்தினுடைய அடிப்படை காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் பார்ப்பது போல் ஒரு நிலத்தில் அவங்க பெரிய விவசாயம் செய்யலைனாலும் வேறு விதத்தில் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. மாடியில் தோட்டம் போட்டு மண் போட்டு அதில் விதை போட்டாலும் வளருதுன்னா அங்கே என்ன நடக்குது? அதுவும் விவசாயம்தான். அப்போ அதனால் இந்த விவசாயம் என்பது மண்ணிலிருந்து நமக்கு கிடைக்கிற அதிசயம். அது கடவுள் கொடுத்த கொடை. அது கடவுள் விரும்புகிற ஒரு பணி. அது விவசாயம் என்பது கடவுள் கொடுத்த பணி. விவசாயிகள் கடவுள் கொடுத்த பணியை நேரடியாக எடுக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும். அப்போ இந்த விவசாயத்தை நசுக்குகிற அல்லது விவசாயியை அழிக்க நினைக்கிற காரியங்கள் யாரிடமிருந்து வந்தாலும் அது கடவுளுடைய காரியம் இருக்கவே முடியாது. பைபிள் எடுத்து பாருங்கள். பைபிளில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க நிலம் சபிக்கப்பட்டு இருக்குதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குன்னு ஒரு சில பேர்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. நிலம் சபிக்கப்பட்டு தான் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் என்ன சொல்லுது பாருங்கள். தொடக்க நூல் 3:17 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்ட, உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாதுன்னு விலக்கி அந்த கனியை சாப்பிட்டுட்ட. அப்படி செய்ததால் நீ உண்டதால் உன் பொருட்டு சாப்பிட்டு இல்லை. இப்போ சாப்பாட்டில் நான் ஒரு பாருங்கள், ஆண்டவர் முள்ளால் தான் எடுப்பார். நீ பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு இல்லை, இப்போ சாப்பாட்டுக்குள்ளே நான் ஒரு கை வைக்கிறேன் பார். இப்போ ஆம்பளைக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறாருன்னா, உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டதாக இருக்கும். கடவுள் படைத்த படைப்பில் நிலம் சபிக்கப்பட்டது அல்ல. தொடக்க நூல் 2:1 படைத்த எல்லாவற்றையும் உற்று நோக்கினார், நிறைவு எய்தி இருந்தது. இந்த வார்த்தை இன்னைக்கு சபிக்கப்பட்டுள்ளது. எதுக்காக? அது தானாக விளைச்சலை கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதுலேயும் ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறார் பாருங்களேன். பாருங்கள், நான் இப்போ நெல் வேணும் எனக்குன்னா நான் ஒரு ஏரியாவை உழுது அதை பரம்படித்து அதில் நான் இதை ஓட்டி டிராக்டரை ஓட்டி எல்லாம் நான் இது பண்ணி அதுக்கப்புறம் நாற்றை நட்டு எடுத்தால் தான் எனக்கு நெல் கிடைக்கும், அரிசி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஆனால் சில மூலிகைகள் பாருங்களேன், அப்படியே ரோட்டு ஓரத்தில் நிறைய செடி முளைச்சி கிடக்கும். இங்கிட்டு முளைச்சிருக்கோம், அங்கிட்டு முளைச்சிருக்கோம். அவர் சொல்லுவாங்க, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வராது, இந்த இலையை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் கிடக்கிற இலைகள் செடிகள் எல்லாம் மருத்துவ குணமுள்ள செடிகள். நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் யோசிக்காமல் தான் உட்காந்துருக்குறோம். ஒரு செடி இருக்குது, குப்பை மேனி செடின்னு ஒன்று இருக்குது. பிள்ளைங்களுக்கு கையில் ஏதாவது தோல் வியாதிகள் வந்தால் உடனே அரிசி போட்டால் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அதை சாப்பிட்டா வெளியில் எல்லாம் அது கிளியர் பண்ணுது, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து. பாருங்கள், நம்ம உடலுக்கு தேவையான மருத்துவ குணமுள்ள செடிகளை நாம் யாருமே விதைக்கலை. ஆண்டவர் அதில் ஒரு பெரிய இரக்கத்தை காட்டி அவரே விதைச்சி விடுறாரு. நீ விதைக்க தேவையில்லை, நிலம் தானாக விளையும். அதில் பாருங்கள், நம்ம குப்பைன்னு சொல்கிறோம், குப்பை மண்டி கிடக்கு. இல்லை, அது ஒன்று மகத்துவம் உள்ள மருத்துவ குணமுள்ள அற்புதங்கள், ஆண்டவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் அதிசயங்கள். அப்படி பார்க்கிற போது இந்த உணவு மட்டும் தானாக விளையாது, இதுக்கு நாம் உழைக்கணும். கோதுமை வேணுமா உழைக்கணும், கம்பு வேணுமா உழைக்கணும், கார்ன்ஃப்ளெக்ஸ் நம்ம சோளக்கருது வேணுமா சோளம் வேணுமா விதைக்கணும். அப்போ தான் அது முளையும். அதனால தான் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். அப்போது கடவுள் இந்த இடத்துல எதை அழுத்தமாக வச்சுட்டாருன்னா உழைப்பை வச்சுட்டாரு. இன்னைக்கு உழைக்கணும். நீ உழைச்சாதான், நீ உழைச்சி பாரு, அப்போ தான் நீ தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ உழைப்பினுடைய ஆற்றல் ஆண்டவர் கொடுக்குறாரு, உழைக்க பலன் கொடுக்குறாரு. உழைக்கிற பொழுது நம்ம விதைக்கிற போது ஆண்டவர் கோபத்தில் உனக்கு வளர விட மாட்டேன்னு சொல்லி செய்கிறதில்ல. தீயவன் விதைத்தாலும் வளருது, நல்லவன் விதைத்தாலும் வளருது. அந்த நிலம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நல்லவருக்கும் தீயவருக்குமே அது என்ன செய்யுது? உயிர் வாழ உணவை கொடுக்கிறது. அப்போ அந்த நிலம் சொல்லுகிற செய்தி என்ன? எல்லாரையும் அன்பு செய்யுங்க. இன்னைக்கு நாம் கற்றுக்கிறோம், ஆண்டவர் எல்லார் மீதும் கதிரவன் எல்லார் மீதும் ஒளி வீசுவதை போல இதோ நிலமும் அப்படியாக மேலிருந்து ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும், கீழிருந்து ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும்.
அப்போ நடுவில் நிற்கிற நாம் எப்படி இருக்கணும்? எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். பொங்கல் விழாவில் இந்த மாதிரி விழா நாட்களில் தான் நம்ம சண்டை சச்சரவுலாம் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தீர்த்துக்கணும். எப்படின்னா கொஞ்சோண்டு பொங்கலை செஞ்சு சண்டைக்காரங்கள்ட்ட போய் கொடுக்கணும். இந்தா பொங்கல் வச்சுருக்கேன், சாப்பிடு. கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாங்கி 2 நக்கிட்டு சொல்லும், சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேக்கா அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சண்டையெல்லாம் மாறிக்கும். கரும்பு வெட்டிட்டு போய் கொடுக்கும்போது அந்த கரும்பு சாப்பிடும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி பாருங்கள், மனசெல்லாம் இனிக்கும். அப்போ எல்லாம் அந்த கசப்பெல்லாம் மாறிக்கும். இதுக்கு தான் இந்த விழாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த பொங்கலினுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிற போது பொங்கல் பானை பொங்குறது போல், நிறைவாய் பொங்குறது போல் நம்முடைய உள்ளமும் நிறைவாய் பொங்கணும். கடவுள் பொங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய பேர் கடவுளை நம்ம குறை சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், நீ பொங்குப்பா, நீ நன்மைத்தனத்தால் பொங்குப்பா, நீ நல்லது செய்து என்னுடைய பெயரை நாமத்தை அறிக்கை செய்யப்பா. இந்த பானையில் வச்ச பொங்கல் பொங்குதே, நீ பொங்க மாட்டேங்கிறிய நன்மைத்தனத்தால். ஆண்டவருடைய வருத்தமே அதுதான். அப்போ நம்ம பொங்குவோமே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இப்படியாக ஆண்டவருடைய அன்பை பொங்க செய்கிறாங்க. தங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு முடங்கி போகலை, பொங்கணும். இன்றைக்கி நம்ம யோசிச்சு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எண்ணிக்கை 14:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர்கள். பாருங்களேன், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்காக அஞ்ச வேண்டாம். ஆண்டவருக்கு எதிராக மட்டும் எழுந்திருச்சிடாத. அப்போ ஆண்டவர் செய்யக்கூடிய சில அடையாளங்களை நீ பார்த்துட்டு என்ன செஞ்சிடாத, ஆண்டவரை விட்டு விலகி ஓடிடாத. நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத மட்டும் நீ பார்த்துக்கோ. ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பாருங்க, 1 யோவான் 4:12, கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். கடவுள் நம்மகிட்ட கண்ணுக்கு முன்னாடி தெரியறதில்ல, ஆனால் கடவுள் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு இயற்கை வழியா. நம்ம கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்க இயற்கையை அப்படியே கடவுளாக பார்ப்பாங்க. சூரியனை பார்த்தா கும்பிட்டுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தெய்வமாக அவங்க பார்க்க, அது அவங்க நம்பிக்கை. நம்ம அவங்கள குறை சொல்லலை, நம்ம நம்பிக்கையை நம்ம நெறிப்படுத்துகிறோம். நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம வலியுறுத்துறது கிடையாது, அது கற்றுக் கொடுக்கறது கிடையாது, விவிலியம் அப்படி சொல்லி கொடுக்கறது கிடையாது. இயற்கையில் கடவுளை பாரு, பேன்தெயிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேன்தெயிசம் இயற்கையை கடவுளாக பார்க்குறது. நாம் பேன் இன்தெயிசத்தை பேசுகிறோம். இயற்கையில் கடவுளை பார். இயற்கையே கடவுளாக அப்படியே நேரடியாக இயற்கையை கடவுளாக பார்க்கறது ஒரு விதம். அந்த இயற்கையில் கடவுளை பார்ப்பது தான் நம்மளுடைய அழைப்பு. நம்முடைய வேதம் விவிலியம் நமக்கு கொடுக்குற அழைப்பு. அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளுடைய மகிமையை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் நமக்கு கிடைத்திருக்கிற இயற்கை வழியாக கிடைக்கிற அதிசயங்கள், இன்றைக்கி மாடு, நம்ம வைத்திருக்கிற கால்நடைகள், விலங்குகள் எல்லாமே they are supporting us, heavily they are supporting us. நாம் என்ன செய்கிறோம், எதுவுமே பெறாததை போல் நம்ம உட்காந்துக்கிட்டு எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ஃப்ரம் மை மைட்டி ஹேண்ட், என்னுடைய வளம் பொருந்திய கரத்தினால தான் எல்லாமே எனக்கு நடக்குதுன்னு நம்ம நினைத்திடக்கூடாது. காசை வச்சுருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், பணத்தை தின்ன முடியுமா தேவ பிள்ளைகளே? அப்போது நம்ம என்ன செய்யணும், ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஒருவர் நம்ம என்ன செய்யணும், இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. அவர்களுக்காக தினமும் நாம் கரமுயர்த்தி ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திரு. அதான் சொல்கிறாரு, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டோம் என்றால். ஆண்டவர் நம்மகிட்ட அன்பு வச்சுருந்ததுனால தானே இந்த நிலத்தை நான் எவ்வளோ பாவம் பண்ணாலும் நான் விதைக்கிற போது அது வளருது. அப்போ கடவுள் அந்த அன்பை கொடுக்குறாருன்னா நாம் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். எப்போ நாம் அந்த அன்பை கொடுக்கிற போது அவரது அன்பு நம்மிடம் நிறைவடையும். இந்த விழா ஒரு நிறைவின் விழாவாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை நன்மைத்தனத்தால் பொங்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான விழாவில் இன்னும் நிறைய விடயங்கள் உங்களோட பேசுவதற்கு இருந்தாலும் கூட, இந்த ஆண்டவருடைய அற்புதத்தை நம்ம உணர்ந்திருக்கிற பிள்ளைகள், நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், உழைக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. உழைப்பினுடைய அவசியம். 2 தெசலோனிக்கர் 3:10, உழைக்க மனமில்லாதவன் உண்ணக்கூடாது. எபேசியர் 4:28 பவுலடியார் சொல்கிறாரு, திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், தேவையில் உள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில். பாருங்களேன், எதுக்கு நீ சம்பாதிக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. தேவையில் உள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையில் தாங்களே தங்கள் கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். இப்போ உழைப்பு, சில பேர் என்ன செஞ்சிட்டுமாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பான், கோயில் கடவுளை திரும்பி பார்க்க மாட்டான். அது ரொம்ப தப்பு.
கடவுள் தான் எல்லாம் கூட. அதனால தான் முதலே சொன்னோம், கடவுளோட இணைந்துரு. கடவுளோட இணைந்து ஒரு காரியத்தை செய்து பாருங்கள், உங்கள் உயர்வு எங்கேயோ போயிடும். நீங்கள் கடவுள் இல்லாமல் போராடி பாருங்கள், நீங்கள் போராடிட்டே இருப்பீங்க, இப்படி தான் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். கடவுள் கையை வச்சாருன்னா அதனுடைய நிறைவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் நான் கடவுளெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்க உங்கள் போராட்டம் உங்களை சார்ந்ததாகவே மாறி போயிடும். தேவ பிள்ளைகள் உணர்ந்து பாருங்கள். இந்த உழைப்பின் பயனை பற்றி நம்ம பேசுகிற போது சில பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய அதனால் வரக்கூடிய நிறைவை காண முடியாமல் தவிப்பாங்க. அதுவும் தவறு. சபை உரையாளர் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது 2:26 சொல்லுது, கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரு சில பேர் செல்வம்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான். நான் கூட யோசித்து பார்ப்பேன், அவருக்கு இந்த உலக தரப்பட்டியலில் பணக்காரர் தரப்பட்டியலில் போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உலகத்தில் முதல் பணக்காரர் இவர், 2வது பணக்காரர் இவருன்னு போடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பின்னாடி போய் படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு மாளிகை, வீடு, இத்தனை பேர் வேலைக்காரங்க, மாடியிலேயே பெரிய ஸ்விம்மிங் பூலு அல்லது ஹெலிகாப்டர் நிற்கிற இடம், இப்படியெல்லாம் அவங்களுடைய பெருமையெல்லாம் நான் வாசிச்சிருக்கிறோம். ஒரு சில வாட்ஸ்அப்லலாம் வரும், உடம்பு பூரா தங்கமாக போட்டுக்கிட்டு இருப்பான், ஆனால் ஒரு மாதத்துக்கு கழித்து செய்தி வரும், அவனை கொண்டு விட்டாங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் சட்டையெல்லாம் தங்கத்தில் போட்டுக்கிட்டு அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? நம்ம 2 மோதிரம் ஒரு செயின் போட்டு போனாலும் வெளியில் போகிறது பயமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன யோசிக்கிறது தெரியல. இவங்களெல்லாம் என்ன நிலைமையில் இருக்க போகிறாங்க, இவங்களை செய்கிறது சரிதானா அப்படின்னு நமக்கு யோசனை வரும். இவங்க 4 பூரா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, காசுன்னு. ஓடி என்ன ஆக போகிறது பாருங்களேன். அவங்களுக்கு என்ன மனநிலையோ அதை நம்ம அவங்ககிட்ட விட்டுறோம். பைபிள் சொல்லுது, செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை பாவம் செய்கிறவருக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அவன் வேலையை என்னென்னா செல்வம் சேர்த்து வைக்கிறது தான். அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே. அவன் என்ன தீமை செஞ்சானோ அந்த தீமையை அவன் பின்தொடருவானா அவங்ககிட்ட தான் அந்த செல்வம் போகுது. இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். காற்றை பிடிக்கிற மாதிரி தான், பிடிக்கவே முடியாது. அவங்களால நன்மைத்தனத்தினுடைய நிறைவை காண முடியாது. அதனால தான் சொல்கிறோம், இன்றைக்கி முதல் நம் நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் காற்றை பிடிக்க முயற்சி செய்தான் பாருங்கள். அவன் சொல்கிறான், என் நிலமெல்லாம் விளைஞ்சித்தோ அப்படியே கொட்டுதுங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறான். என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். எப்படி? என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அதில் சேர்த்து வைப்பேன். ஓய்வெடு, மனசுக்கு சொல்கிறாராம் அவர், நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன். நெஞ்சத்துக்கிட்ட சொல்கிறார் அவர். ஆண்டவர் அங்கேருந்து தலையில் அடித்தார். என்ன சொல்கிறாரு? அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஆண்டவர் எப்போ ஆளை தூக்குவார்னு இந்த சாவு மட்டும் ஒரு பயலுக்கும் தெரியாதுங்க. எவ்வளோதான் அறிவியல் அட்வான்ஸ்மெண்ட்டு, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு நம்மகிட்ட வந்தாலும் இறப்பு என்னைக்குன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது. சில ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறத பற்றி எங்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், அதுபடி நடக்குது, சொன்னபடியே நடக்குது அப்படின்னாரு. ஆமாம், வெரி குட், யூஆர் ரைட் என்ன. அப்போ நீங்கள் தான் எல்லாம் ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னபடி நடக்கும், ஆனால் என்னைக்கு நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. 7ஆம் தேதி 7 மணிக்கு இது நடக்கணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அங்கே தான் நீ மாட்டிக்கிற. ஆண்டவர் காலங்களையும் யுகங்களையும் அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய எண்ணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? சாதாரணமாக எடை போடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளை, எல்லாம் பிசாசு நம்மளை தீமைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். அதனால் தவறி போயிடாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் நிதானமாக இருக்கணும். ஆண்டவரிடமிருந்து தான் ஆசீர் வருகிறது அப்படின்றத உணருங்க. சீராக்கி ஞானம் 11:5 சொல்லுகிறது, ஞானம், அறிவாற்றல், திருச்சட்டம் பற்றிய அறிவு ஆகியவை ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அன்பும் நற்செயல் செய்யும் பண்பும் அவரிடமிருந்தே உண்டாகிறது. அதனால தான் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கோ, அவர் உனக்கு இரக்கத்தை கொடுப்பாரு, அவர் உனக்கு நற்செயல் செய்கிற பண்பை கொடுப்பாரு. அப்போ என்ன நடக்கும்? நீங்கள் அன்பால் பொங்குவீங்க, அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதுதான் அடையாளம். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய அன்பான விழா இந்த விழா. இதை அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். ஆண்டவருக்கு இந்த நல்ல நாளில் நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த கால சூழலில் இந்திய தேசத்தில் அநேக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை மறந்துடாதீங்க. அவங்களுக்காக நீங்கள் 5 நிமிடம் கரங்களை உயர்த்தி அவங்களுக்காக, ஆண்டவரே நீங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஜெபம் அவர்களோடு நம்ம இணைக்கும்.
அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற போது கடவுள் விடுதலையை அவர்களுக்கு கொடுப்பார். அதிகாரிகளுடைய எண்ணங்களை மாற்றுவார். அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது, ஆகவே எது சரியானது என்பதை ஆண்டவர் உணர்த்துவார். அப்படிப்பட்ட உணர்த்துதலுக்குள்ளாக ஏதோ இந்த விவசாயத்தை தன்னுடைய நிலையை, விவசாயத்தினுடைய நிலையை கெடுக்க நினைக்கிற அல்லது மாற்ற நினைக்கிற, அது எண்ணத்தினுடைய மாற்றம்தான். இதை கெடுக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இருக்காது. ஆனால் மாற்ற நினைக்கிறாங்க, இதை விட நம்ம பெஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு. ஒருவேளை அது கடவுளுடைய சித்தமாக இல்லாதிருந்தால் ஆண்டவர் அவர்களுக்கும் உணர்த்தும்படியாக, நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஆண்டவர் உணர்த்தும்படியாக, யாரையும் அழிந்து போடணும்னு நம்ம ஜெபிக்கலை. அவர்கள் மாற்றம் பெற்று ஆண்டவருக்கு உகந்த காரியத்தை செய்து அவர்கள் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தோடு கூட நம்ம அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இந்த பூமியை அபிஷேகத்தினாலும் நிறைவாலும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இறைத்துலக நீதிவான் இது வாழ்த்த பெறுவதாக. இதில் வல்லமையிலிருந்து நாம் அனைத்து உலகின் இறையவனே, அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். அனைத்து உலகின் இறையவனே, அருட்பெருக்கின் கொடை தர வந்தோம். நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே, நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தின் விளைந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணகலன்களால் வளம் பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தேன், காலங்களின் மாற்றங்களையும் முறைமைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளுனீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த பொங்கல் விழாவிலே உண்மையான ஒரு தாகத்தோடும் இதோ ஒன்றிப்பினுடைய அடையாளமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக. நீரே அவர்களை நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நானிலம் தன் பலனை ஈந்து நம்மை வாழ்விக்கிற போது நம் மனம் மகிழ்கிறது. கடவுள் இப்படியாக நமக்கு ஆசி அளிக்கிறார். இதோ கடவுள் நிலத்தை சபித்து விடவில்லை, மாறாக அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கையில் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தால் அது நலமானதாக இருக்கும். இதோ ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவரிடத்திலே நன்மை மட்டுமே உண்டு. அவரிடத்திலே தீமை என்பதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் நன்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தூயவராக இருக்கிறதுனால அவரிடத்திலே தீமையினுடைய ஆதிக்கம் இருக்க முடியாது என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய ஆழமாயிருக்கிறது. நான் தூயவராயிருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் என்று அழைக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த பொங்கல் விழாவிலே நாமும் சிறப்புற்று நாம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளும் சிறப்புற செய்ய ஆண்டவர் தாமே ஆற்றலையும் பலத்தையும் தரும்படியாக இணைந்து பாடி மகிழ்ந்து ஜெபிப்போம். தூயவரே, உம்மை துதிக்கிறேன். நல்லவரே, உம்மை பாடுகிறேன். தூயவரே, உம்மை
துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். ஆண்டவர் ஏதோ இந்த நிலத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தொடுகிற காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும்படியாய் செய்கிற அவர் வெற்றியின் வேந்தர். அவர் தன் பிள்ளைகள் வெற்றியடைவதை கண்டு மகிழ்கிறவர். இதோ இந்த நாட்களிலே நிறைவடைய செய்கிற அந்த தெய்வம் இன்னும் அதிகமாய் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை இன்னும் எல்லா காரியத்திலும் நிறைவடைய செய்ய போகிறார் என்கிற மகிழ்ச்சியில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். ஆண்டவர் இதோ விவசாயத்தில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மீது இரக்கம் கொள்ளும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். இதோ அந்த இரக்கத்தின் மட்டிலே அவர்கள் நிறைவடைவார்கள். இதோ அன்பு பிள்ளைகளே, இதோ இன்றைய காலத்திலே விவசாயிகள் நசுக்கப்படுகிற ஒரு வேதனை, அவர்களுடைய உழைப்பெல்லாம் வீணாய் போகிற ஒரு வேதனை, அதுக்குள்ளே ஒரு பெரிய அநியாயம் திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை, அவையெல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவரின் ஆவியானவர் இதோ இந்த பூவுலகில் அசைந்தாடும்படியாக விவசாயிகள் போராடுகிற அந்த போராட்டத்தில் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை வாய்க்க பண்ணும்படியாக இணைந்து நன்றி கூறி ஜெபிக்கிறோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ, கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நன்மைகள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்வை வளப்படுத்துகின்றவரே உம்மை நாங்கள் இணைந்து துதிக்கின்றோம்.
விளைச்சலை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். விளைச்சலின் வழியாக எங்கள் குடும்பங்கள் செழிக்க செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். விதை நாங்கள் விதைக்கிற பொழுது அந்த விதை அரும்பி விளையச் செய்கிற அந்த அழகை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோமே. இதோ எங்களுடைய விளைச்சல் பெருகுகிற போது எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்ந்ததே. அப்படியாக எங்கள் நாட்டிலே நீதி நிலைக்கும்படியாக, நிலத்தில் நீதி தளிர்விடும்படியாக, அநியாயங்கள் ஒழியும்படியாக தேவரீர் உதவி செய்வீராக. தீயவர்கள் இதோ அழிக்கப்படுவதல்ல, மாறாக அவர்கள் உள்ளம் மாற்றப்பட்டு அவர்கள் உமக்குகந்த பிள்ளைகளாய் மாற தேவரீர் அவர்களையும் நீர் மாற்றுவீராக. கிருபையால் எங்களை நிரப்புகின்றவரே, அழிந்து கொண்டிருக்கிற விவசாயிகள் இதோ இந்த நேரம் வாழ்வை நிறைவாய் காண்பார்களாக. இதோ விவசாயிகளுடைய வாழ்வு தரம் உயர்த்தப்படுவதாக. அவர்கள் உழைக்கிற அந்த உழைப்பின் மகிமையை அவர்கள் கண்களால் காண்பார்களாக. ஆண்டவரே, காலை முதல் இரவு வரை உழைத்து உழைத்து ஓடாய் போன விவசாயிகளின் குடும்பங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவரீர் புதிய ஆசீர்வாதமான நியமங்களை இதோ எங்கள் தேசத்திலே நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. வளமையால் எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, நிறைவால் எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, நல்ல மழையால் எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, நீர்தாமே எங்களுக்கு நல்லவராய் இருக்கின்றீர். நன்மைகள் செய்கின்றீர், கரம் பிடிக்கின்றீர், கண்ணீர் துடைக்கின்றீர், கருத்தாய் நோக்குகின்றீர். காலங்கள் மாறினாலும் உமது அன்பு மாறாமல் என்றென்றும் நிலை பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி தூயாவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய பரிசுத்தமான இரக்கம் இந்த நாட்களில் ஆண்டவரே, பொருள் ஆசீர்வாதத்திலே இதோ நிலைகுலைந்து கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம், அவருடைய வீட்டிலே உணவுக்கு பஞ்சம் என்று வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாம், நாளைய தினம் உணவுக்கு நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிற பிள்ளைகள், கடன் பிரச்சனையினாலே நான் உயிர் வாழ்வது எதற்காக என்ற உள்ளத்திலே ஒரு சிந்தனை இருந்தால் அந்த பிள்ளைகளையுமாய் நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிலத்தின் விளைச்சலை நிறைவாக்குகிற உம்முடைய இரக்கம் பிள்ளைகளுடைய குடும்பங்களை நிறைவாக்குவதாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் எல்லாம் இதோ இந்த பொங்கல் என்கிற அந்த காரியம் பொங்கி மகிழ்வை தருகிறதைப் போல நாங்களும் பிறருக்கு அன்பால் பொங்கவும், இரக்கத்தினால் பொங்கவும், நேர்மையால் பொங்கவும், உண்மையால் பொங்கவும் எங்களுக்கு நீர் உம்முடைய ஆவியின் வல்லமையை நிறைவாய் தந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இதோ இந்த உலகம் தீமையினுடைய அதிகாரத்திலே பொங்கி வழிகிற அந்த தீமையை தேவரீர் வேறறுப்பீராக. பரிசுத்த இரக்கம் இதோ இந்த பூ உலகிலே இதோ நிறுவப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். விண்ணரசு உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்ன நம்முடைய வார்த்தை எங்கள் எல்லோருடைய இதயத்திலும் இன்று விதைக்கப்படுவதாக. ஆண்டவரே, நிலமாகிய எங்களுடைய இதயங்கள் எல்லாம் இதோ இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமி வயலாக இருக்கிறது என்று எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே. நாங்களும் நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளாக மாறி இந்த பூ உலகை புதிய எழுச்சியோடு எழும்பச் செய்ய எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எண்ணங்களை மாற்றுவீராக. தீமையினுடைய கருவிகளை எல்லாம் நீர் அழித்து போடுவீராக. எங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய எண்ணமாக மாறி நாங்கள் உமக்குகந்த பாத்திரங்களாக மாறி இதோ விண்ணரசினுடைய நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய பகுதி பங்காளர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள தேவரீர் கிருபை செய்யும். உம்முடைய பரிசுத்த கரத்திலே எங்களையும் இதோ திருப்பலியில் செபிக்கிற பிள்ளைகள், இன்னும் உலகத்தினுடைய நன்மைக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், விவசாய பெருமக்கள் எல்லோரையும் தெய்வீக மகிமைக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழிநடத்தும், கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன், 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 ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் மறைபொருளின் ஆற்றலால்
இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.